அவள் வருவாளா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கு. அப்போ லக்ஷ்மி அந்த இடத்துல இல்லை அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு தேவயானி சொல்கிறாங்க, அவள் பிளான் பண்ணி தான் இங்கேருந்து போயிருக்கான். அவள் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா இந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பாக ஒத்தி வைப்பாங்க. அதனால தான் அவள் கோர்ட்டுக்கு வராமல் இருக்கணுன்றதுக்காக எங்கேயோ போயிட்டு இருக்கா. கூட ஜானுவும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் போயிருக்காங்க அப்படின்னு மனிஷாவும் தேவயானியும் பேசுகிறாங்க. உடனே மித்ரா, லக்ஷ்மி அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் கிடையாது. அப்படி அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடுவான். இந்த மாதிரிலாம் அவள் பண்ண மாட்டா. நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு மித்ரா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மியும் ஜானுவும் வந்துட்டு தீட்சிதரை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே அவருக்கு எப்போ சுயநினைவு வரும், அவர்கிட்ட இருந்து எப்போ உண்மையை வந்து வாங்கலாம் அப்படின்னு பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்போ அவர் வந்துட்டு மித்ரா ஆபத்து அப்படின்னு 2 வார்த்தையை தான் சொல்லுவார். உடனே திரும்பவும் கோமாக்கு போயிடுறாரு. இதனால லக்ஷ்மியும் ஜானுவும் ரொம்பவே வந்துட்டு மனசுடைஞ்சு போயிடுவாங்க. என்ன இது, நாம் வீட்டில் போய் சொன்னால் கண்டிப்பாக யாரும் உண்மையை நம்ப மாட்டாங்க, இவரும் இந்த மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மித்ரா வந்துட்டு லக்ஷ்மிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அரவிந்தா லக்ஷ்மி கிட்ட பேசுகிறாங்க. லக்ஷ்மி, நீ எங்கே போயிட்ட? நாங்கள் எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ஏதாவது பிளான் பண்ணுறியா, எதையாவது கெடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இப்போ லக்ஷ்மி வந்துட்டு, நீங்கள் எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரத்தில் கோர்ட்டுக்கு வந்துடுவேன், கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதனால அரவிந்தா வந்துட்டு அவள் நேராக கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா. நாம் எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் மனிஷாக்கு அந்த கோர்ட்டை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆண்டி, எனக்கு இந்த கோர்ட்டை பார்க்கும்போது கோவில் மாதிரி தெரியுது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா யாரும் இல்லாத சமயத்தில் இங்கே 100 தேங்காய் வந்து உடைக்கணும், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனிஷா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மித்ரா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிரு, உன்னை மனைவியாக வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு மனிஷாவுக்கு வந்து துரோகம் பண்ண முடியாது, அதே சமயத்தில் உன்னை அப்படியே விடவும் முடியல, அம்மா எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லக்ஷ்மி அங்கே வரல அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பார்த்துட்டமாக கரெக்டான டைமுக்கு லக்ஷ்மி அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. ஒரு பக்கம் மித்ரா, ஒரு பக்கம் லக்ஷ்மி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜட்ஜு வந்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோம், அதில் இன்னும் 3 மாதம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே உடனடியாக வந்துட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்க, இனிமேல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களோட கருத்தை நாங்கள் கேட்டுட்டு அதுபடி தான் இந்த கோர்ட் வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரியறதுல எந்த எதிர்ப்பும் இல்லையா லக்ஷ்மி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த விவாகரத்தில் சம்மதமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி மித்ரா கிட்டேயும் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த விவாகரத்தில் சம்மதமா? லக்ஷ்மி மேடத்தை கேட்டதுக்கப்புறமா நீங்களும் பதில் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லலைன்னா எங்களால் சரியான திருப்பம் வந்து கொடுக்க முடியாது, உங்கள் மனசில் இருக்கிறத தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கும் போதே ஜானு வந்துட்டு சம்மதம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் அவங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த விவாகரத்து வேண்டாம், சில சூழ்நிலையால் அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு இவங்க 2 பேருக்கும் வந்து விவாகரத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா, இப்போ வச்சு உன்னோட மனசில் இருக்கிறத சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல லக்ஷ்மி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நாம் வேண்டான்னு சொன்னால் அத்தை எதிர்த்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாமா, நீங்களாவது சொல்லுங்கள், இந்த விவாகரத்து வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போது ஜானு வந்துட்டு பேச வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்போது மித்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் பேசலைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது மனிஷா வந்துட்டு மித்ரா அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆண்டி இவர் இப்படி அமைதியாக இருக்காரு, அவர் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே இந்த டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு வரோம் அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கு இந்த விவாகரத்து வேணுமா அப்படின்னு வந்துட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க. உடனே மித்ரா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம், எனக்கு மனப்பூர்வமாக இந்த விவாகரத்து வேணும், லக்ஷ்மிக்கும் அதே விருப்பம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு விவாகரத்தை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மனிஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஐயோ, இந்த ஒரு வார்த்தையை வந்து நான் கேட்கறதுக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன், இப்போ அவர் வாயிலேருந்தே வந்துடுச்சு, இனிமேல் டிவோர்ஸ் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மித்ரா இருக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலே வந்துட்டு அரவிந்தா வந்து மித்ரா கிட்ட போய் பேசியிருப்பாங்க. மித்ரா, லக்ஷ்மி கூட நடக்க போகிற இந்த டிவோர்ஸை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு வந்து உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி ரொம்ப நல்லவ, நமக்காக எதையும் செய்வா, நம்ம குடும்பத்துக்காக நிறைய செஞ்சுருக்கா, எனக்கு அவள் மேலே எந்த விரோதமும் கிடையாது, பழி வாங்குற எண்ணமும் கிடையாது, ஆனால் அவளுக்கு அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை வந்து பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, யாராவது நல்லவங்களாக இருந்தால் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் என்னோட பையனோட உயிர் முன்னாடி எதுவுமே முக்கியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா லக்ஷ்மினால் உனக்கு ஆபத்து வரும்,
அந்த பயத்தோடு என்னால் வாழ வேண்டியிருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மி உயிருக்கும் ஆபத்து வரும், அதை என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் நீங்கள் 2 பேரும் பிரியறதே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வாழ்ந்தாலே போதும், அதுதான் உங்கள் 2 பேருக்குமே நல்லது. அவளோட எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவளை இந்த வீட்டில் விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவளோட பொறுப்பை எல்லாத்தையும் நாமளே ஏற்றுக்கலாம். அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாமளே செய்யலாம். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாம் பார்த்துக்கலாம். லக்ஷ்மி நமக்காக நிறைய பண்ணியிருக்கா, இனி அவளை நாம் இழக்கக்கூடாது. அவளோட வாழ்க்கைக்கு நாம தான் எல்லாமே. அவளை நாம் நல்லபடியாக பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே மித்ரா வந்துட்டு அம்மா சொல்கிறது சரிதான், எனக்கு ஏதாவது ஆனாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு அவள் தன்னோட உயிரையே கொடுப்பா. அதனால் நான் அவகிட்ட இருந்து தூரமாக இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அரவிந்தா சொல்கிறாங்க, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? லக்ஷ்மியோட வாழ்க்கை நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீயும் கோர்ட்டில் இந்த விவாகரத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டதுமே வந்துட்டு அப்போது ஜானு யோசிக்கிறாங்க. இந்த பதிலை சொன்னதுமே இது என்ன மாமா, உங்களுக்கு அக்காவை பிடிக்கலையா? அவளோட வாழணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விவாகரத்து வாங்குற அளவுக்கு அப்படி என்ன தப்பு செஞ்சா? நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ஜானு கத்துறாங்க. ஒரு பக்கம் மித்ரா மனசுலேயே நினைக்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு ஜானு, இப்போது நான் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, இந்த விவாகரத்தை நிறுத்தவும் முடியாது, இங்கே தான் இந்த உறவு முடிய போகுது அப்படின்னு வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி அமைதியாக இருப்பாங்க. இந்த ஜானை மட்டும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்களே சொல்லுங்கள், இந்த விவாகரத்து உங்களுக்கு மனப்பூர்வமாக வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு லக்ஷ்மி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவன் அமைதியாக நின்றுட்டுருக்கா அப்படின்னு மனிஷா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அப்போது லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சம்மதமானு கேட்கும்போது இல்லை அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு இந்த விவாகரத்து வேண்டாமா அப்படின்னு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஓகேன்னு சொன்னதாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்ல, நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் நீங்கள் கொடுத்தீங்க, அந்த 6 மாதத்தில் இன்னும் 3 மாதம் இருக்குது. அந்த 3 மாதத்தில் எங்களோட உறவு எப்படி மாறும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை கொடுத்தது, அதை நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட மனநிலை ஒன்றாகுமா, நாங்கள் பிரிவோமா இல்லை ஒன்றா இருப்போமா அப்படின்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு லக்ஷ்மி வந்து திடீர்னு மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அப்புறம் கேட்குறாங்க, மயக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் மயங்கி விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது, நீங்கள் ஒரு கர்ப்பமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போது நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறத விட அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைய பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் மூலமாக இன்னொரு உயிர் வந்து உருவாயிருக்கு, அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அதனால் இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து நாங்கள் முன்னாடி மாதிரியே வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த டைம் வரைக்கும் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி எங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேஸை வந்து ஒத்தி வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட வந்து கேட்குறாங்க, நில்லு லக்ஷ்மி, இது என்ன, எல்லாமே நீ சொன்னது எல்லாமே பொய் தானே, நீ எல்லாத்தையும் ஒரு பொய்யை வந்து உண்மையாக்க முயற்சி செய்கிறியா, இல்லை நீ இதுலேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறியா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படிலாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா, உங்களை திருப்பி இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு உலகத்தை பற்றி கவலை இல்லை லக்ஷ்மி, எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், நீ சொல்கிற பதில் முக்கியம், ஏன் நடக்காத ஒரு விஷயத்த நடந்தது மாதிரி நீ காமிச்சிருக்க, உண்மையை சொல்லு லக்ஷ்மி, நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்கிறது போய் தானே, இந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்க நீ ஒரு புது நாடகத்தை போட்டிருக்க, உன் அமைதி என்னோட கேள்விக்கு பதில் இல்லை லக்ஷ்மி, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, அவளை பார்த்தாலே புரியலையா, அவள் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நாடகம் போட்டுக்கிட்டே இருப்பான், தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் அவள் தாழ்ந்து போவாள், இப்போ அதை தான் அவள் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே மனிஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மனிஷா தெரியும்னா பேசு, இல்லைன்னா அமைதியாக இருந்துரு, தெரியாத விஷயத்தை பற்றி இப்படி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, என்ன லக்ஷ்மி, மனிஷாவை நீ வந்து திட்டுறியா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, எத்தனை போய் எத்தனை வந்து எவ்வளோ ஏமாத்திருக்க, எத்தனை வேஷம் போட்டிருக்க, ஆரம்பத்துலேருந்து இந்த நந்தன் குடும்பத்தை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வந்து அதை தான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ஜெயதேவ் வந்துட்டு, தேவயானி இப்போ நிறுத்துறியா, ஒரு பொண்ணு தன்னாலே அவளே வந்துட்டு கர்ப்பமாக இல்லாமல் கூட கர்ப்பமாக இருக்கிற அப்படின்னு பொய்லாம் சொல்ல மாட்டான், அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்காவது வருமா அப்படின்னு சொல்ல, மற்றவங்க யாருக்கும் வராது மாமா, ஆனால் இந்த லக்ஷ்மிக்கு மட்டும் எந்த பொய்யும் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியும், எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதையெல்லாம் விட்டுடு, நான் கேட்குறேன் பதில் சொல்லு. நீ கர்ப்பமாக இருக்க வாய்ப்பே இல்லை. நாம் 2 பேருக்கும் மட்டும் இருக்கும்போது கேட்க வேண்டிய கேள்வியை இப்போ எல்லார் முன்னாடியும் நான் கேட்குறேன். இப்போ இந்த கேள்வி எல்லாரோட தான் ஆகிடுச்சு. அதனால் நீ பதில் சொல்லி தான் ஆகணும், எல்லார் முன்னாடியும் சொல்லணும். நீ வந்து உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, நான் கர்ப்பமாக தான் இருக்கேன், உண்மை தான் அது. அதுக்கு காரணம் நம்ம டர்க்கி ட்ரிப் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என்னது டர்க்கி ட்ரிப்பா, அங்கே என்ன நடந்துச்சு, அப்படி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல, திரும்பவும் நீ கதை கட்டுறியா அப்படின்னு மனிஷா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை, அன்னைக்கு நீங்கள் ரொம்ப குடிச்சிருந்தீங்க, உங்கள் ரூமில் ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன், அப்போ நீங்கள் பெட்லேருந்து கீழே விழுந்துட்டீங்க. அப்போ நான் உங்களை தூக்கி பெட் மேலே படுக்க வைக்கணும்னு நினச்சேன், அப்போ தான் வந்து இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இவ பொய் சொல்கிறா, இவ எல்லாரையும் ஏமாத்துறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே தேவயானி என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டரை வர வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கேட்டதுமே எல்லாரும் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. மனிஷா ஒரு பக்கம் மித்ராவோட சட்டியை பிடிச்சி சண்டை போடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.